வடக்கு கிழக்கில் இருந்து இனிமேலும் ஒரு இராணுவ முகாம் கூட அகற்றப்படக்கூடாது என்று சொல்லிக்கிறதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவினுடைய அணியைச் சேர்ந்த ஒரு முக்கியமான உறுப்பினர். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை பாதுகாக்கணும் என்று சொன்னால் இராணுவ முகாம்களில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாராளுமன்ற சபாநாயகரிடம் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. அவருடைய கட்சியை இப்ப ஸ்மார்ட் கட்சியா மாத்த போறார் தானே, எனவே அது சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய அணியைச் சேர்ந்த சாந்த பண்டார என்று சொல்லப்படுற ஒரு முக்கியமான உறுப்பினர், மொட்டு கட்சியினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர், முன்னாள் அமைச்சரும் கூட. அவர் சில பல முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கார். முக்கியமான கருத்துக்கள்ன்றது இனவாத கருத்துக்களை சொல்லி வச்சுக்கார். அது சிங்கள மக்கள் மத்தியில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரியல. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், வடக்கு கிழக்கில் இருந்து இனிமேலும் ஒரு இராணுவ முகாம் கூட அகற்றப்படக்கூடாது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு ஏற்கனவே சில இராணுவ முகாம்களை அகற்றி இருக்கிறது. இது பாதுகாப்புக்கு மிகவும் அச்சுறுத்தலானது. மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய பாதுகாப்புக்கு இது மிகவும் அச்சுறுத்தலாக இருக்காம். இனியும் நீங்கள் இராணுவ முகாம்களை அகற்றுவீர்களாக இருந்தால் வடக்கு கிழக்கில் இருந்து, அதுக்கு பிறகு தமிழ் மக்களாகிய நாங்கள் கேட்போமாம், இராணுவ முகாமை அகற்றின மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் அகற்றுங்கன்னு சொல்லி கேட்போமாம் நாங்கள் என்று சொல்லி வச்சுக்கார். இப்போ சுதந்திர தினம் வந்தது தானே, அப்போ அதன் போது வடக்கு கிழக்கில் கருப்பு கொடி காட்டப்பட்டது, கரி நாளாக அனுஷ்டிக்கப்பட்டது. அதற்கு எதிராக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது, அவர்களை ஏன் தண்டிக்கல, அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்றை கேட்டு வச்சுக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் சுதந்திர தினம் கொண்டாடினதானே கொழும்பில், அது ஒழுங்காவே கொண்டாடலையாம். ஒரு சுதந்திர தினம் என்று சொன்னால் ஒரு கம்பீரமாக கொண்டாடணுமாம். அதுக்கு காசு செலவழிக்கிறதுக்கு கணக்கு வழக்கு பார்க்கவே கூடாதாம். தாராளமாக காசு செலவழித்து நல்ல வடிவாக கொண்டாடணுமாம், ஸ்மார்ட்டாக கொண்டாடணுமாம். அப்படித்தானே எல்லா நாடுகளையும் கொண்டாடுறது. ஆனால் இந்த அரசாங்கம் எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்து ஏனோ தானோ ஒன்று கொண்டாடுதாம் என்று சொல்லி கணக்கெல்லாம் சொல்லி வச்சுக்கார். எனவே இவியல் வாயை வச்சுக்கொண்டு சும்மாவே இருக்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை கிண்டி கொண்டு தான் இருப்பினோம். ஏதாவது ஒரு பிளவு பிடிச்சு திரும்ப அந்த இனவாதங்களை உருவாக்கி, நாட்டில் பிரச்சனைகளை உருவாக்கி கிண்டி கொண்டு தான் இருப்பினோம். இப்போ அரசாங்கத்துக்கு 2 வேலை. ஒன்று நிறைய திட்டங்களை முன்னெடுக்கணும், மக்களுக்கு நன்மை செய்யணும், அதை கவனிக்கணும். பிறகு இவேண்ட இந்த பிரச்சாரத்துக்கு எதிர் பிரச்சாரம் செய்யணும். எனவே மஹிந்த அணியினுடைய இந்த பிரச்சாரங்களை எதிர்கொள்றது அரசாங்கத்துக்கு ஒரு மேலதிக தலைவலியாக இருக்கிறது. எனவே அரசாங்கம் இதை எப்படி சமாளிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாராளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அவர்களிடம் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், எங்களால் பாராளுமன்றத்தில் இருக்க முடியல. ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக ஆண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றுறதை காது கொடுத்து கேட்க முடியல. அந்த அளவுக்கு கீழ்த்தரமான சொற்களை பயன்படுத்தினோம், அசிங்கமாக கதைக்கினோம், ஒரு மரபில்லாமல், ஒரு பண்பாடு இல்லாமல் கதைக்கினோம். அதால் நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறதா வேணாமா என்று சொல்லி எல்லா பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து போயிட்டு பாராளுமன்ற சபாநாயகரிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அசிங்கமாக கதைக்கிறது இருக்குத்தானே பாராளுமன்றத்தில், அதை தடுக்கும் விதமாக ஏதாவது சட்டமூலத்தை கொண்டு வாங்க, ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி. ஏனென்றப்ப கொஞ்ச காலமாக பாராளுமன்ற உரைகளை அந்த காது கொடுத்து உண்மையில கேட்க முடியல. சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரையை நாங்கள் போட்டு காட்டணும்னு சொன்னால் அந்த பீப் சவுண்ட் போட்டு தான் போட வேண்டி கிடக்குது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு மோசமான சொற்களும் சொல்லாடல்களும். இனி பாராளுமன்ற உரைகளை பாடசாலை மாணவர்கள் இருந்து எல்லாரும் தான் பாப்பினோம், சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாரும் பாப்பினோம். அந்த ஒரு சென்ஸே இல்லை, அந்த ஒரு உணர்வே இல்லாமல் ஏதோ மார்க்கெட்ல கதைக்கிற மாதிரி தங்கடபாட்டில் இருந்து கதைக்க வேண்டியான் பாராளுமன்றத்தில் ஒரு சில ஆக்கள் அதால முதல்ல பாதிக்கப்படுறது அங்க இருக்கக்கூடிய பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள். எனவே எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது பாராளுமன்ற சபாநாயகரிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இதுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுங்கோ, ஒரு சட்டமூலத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவதாஸ் புருஷோத் என்று சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியைச் சேர்ந்தவர், 21 வயதுடைய இளைஞர்.
இந்த குறிப்பிட்ட இளைஞர் கொஞ்ச காலமாக கடன் தொல்லையில் இருந்ததாகவும் கடன் தொல்லை காரணமாக மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில் ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து கொண்டு வந்தார் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. நேற்று காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டிலிப்பாய் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வயல் பகுதியில் அந்த துருசு இருக்குந்தானே அதில் ஒரு கைத்தை மாட்டி அதை அவற்றை களத்தில் கொழுவி அந்த மாதிரி இறந்த நிலையில் காணப்பட்டிருக்கிறார். அவருடைய சடலம் பொதுமக்களால் மீட்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் கூட இவருடைய அந்த உயிரிழப்பு அவரே மேற்கொண்ட உயிரிழப்பா அல்லது வேறு யாராவது செய்தார்களா, இந்த ஒரு கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது. இந்த குறிப்பிட்ட இளைஞர் 21 வயதுடைய இளைஞர் வெள்ளிக்கிழமை மாலை வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். பிறகு சனிக்கிழமை காலை அவருடைய உடலம் மீட்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றின் சாரதி கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். அவரை தாக்கினதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியார் பேருந்து ஒன்றினுடைய சாரதியும் நடத்துனரும் சேர்ந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தினுடைய சாரதியை தாக்கியிருக்கின்றார்கள். எதுக்காக தாக்கினார்கள் என்று சொன்னால், அதாவது ஒரே ரூட்டில் யார் முன்னுக்கு போகிறது யார் பின்னுக்கு போகிறது இந்த ஒரு போட்டி இருக்குது தானே. இலங்கையில் எல்லா ரூட்டுகள்லையும் இந்த ஒரு போட்டி இருக்குது, அரசாங்க பஸ்ஸுக்கும் பிரைவேட் பஸ்ஸுக்கும். அதில் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், அதாவது டயகம என்ற இடத்துல இருந்து ஹட்டன் நோக்கி போன பஸ். அப்போ நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை காலமை பாடசாலை மாணவர்களையும் ஏற்றி கொண்டு இந்த அரசாங்க பேருந்து போயிருக்குது. டயகம என்ற இடத்துல இருந்து ஹட்டன் நோக்கி போய்கொண்டிருக்கக்குள்ள பின்னால் ஒரு தனியார் பஸ் துரத்தி கொண்டே எங்களை விட்டு போறீங்கன்னு சொல்லி துரத்தி கொண்டு வந்துச்சு நம்ம தெரியாது, ஓவர்டேக் பண்ணி பஸ்ஸை கொண்டே குறுக்கால விட்டு இறங்கி அந்த பஸ்ஸினுடைய சாரதியும் நடத்துனரும் சேர்ந்து இந்த அரச பேருந்தினுடைய சாரதியை தாக்கியிருக்கிறார்கள். அதாவது 5 நிமிஷம் வெள்ளனை இந்த பஸ் வெளிக்கிட்டுது, அரசாங்க பஸ் 5 நிமிஷம் வெள்ளனை வெளிக்கிட்டுது என்று சொல்லி, அதால அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாரையும் அந்த அரசாங்க பஸ் தான் ஏற்றி இருக்கும். அந்த கோவமோ இன்னோ தெரியல. எனவே போலீசார் இந்த 2 பேரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது தேடுதல் வேட்டை இடம்பெற்று வருகிறது. மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி, இப்போ வெள்ளிக்கிழமை காலமே அந்த அரசாங்க பஸ் 5 நிமிஷம் முன்னுக்கு ஆக்கள் ஏற்றினது ஒரு பக்கம் கிடக்கட்டும், அதில் வைக்க கொஞ்சம் நஷ்டம் 2 வைப்போம். இப்போ பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டால் 2 பஸ் ஓடுவீங்க, ஜெயிலுக்குள்ளேருந்து பஸ் ஓடுவீங்களா, அங்கிருந்து காசு எண்ணுவீங்களா, காசை சேர்ப்பீங்களா? சரியான மூளை கூடி நாக்கள் போல நடக்குன்னு. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்தவர் சமன் எக்கநாயக்க. இப்போ எங்கே இருக்கிறார்? ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார், வெளிக்கடை சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார். ஏனென்று சொன்னால் போன கிழமை அவர் கைது செய்யப்பட்டு இப்போ வெளிக்கடை சிறையில் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கார். அவரை அடைச்சா பிறகு வெளிக்கடை சிறைச்சாலையை விஐபிக்களால் நிரம்பி வழியுதாம். ஒவ்வொரு நாளும் ஒரே வாகனங்களாக போதாம் அவரை பார்க்கறதுக்கு. ரணில் விக்ரமசிங்க போயிருக்கார் பார்க்கறதுக்கு, மைத்ரிபால சிறிசேன போயிருக்கிறார், இன்னும் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாளும் படையெடுத்தபடியாம். எல்லாரும் வெளிக்கடை சிறைக்கு போய்கொண்டே இருக்கணுமாம். அதால வெளிக்கடை சிறை அதிகாரிகள் திணறுவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு இன்னும் அப்பாயின்மெண்டே கொடுக்கலையாம். அதாவது கொஞ்சம் பொறுங்கோ, இந்த கிரவுட் எல்லாம் கிளியர் ஆகட்டும், அதுக்கு பிறகு வாங்கன்னு சொல்லி சிறைச்சாலை அதிகாரிகள் திண்டாடுவதாக சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா எல்லாரும் போயிட்டு சமன் எக்கநாயக்கா அவர்களை போய் பார்த்து கொண்டே இருக்கணுமாம் இடைவிடாமல். அதோட இன்னும் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போ எப்படியும் பிணையில வெளியில வருவார் தானே, பிணையில வெளியில வந்த பிறகு அரசாங்கத்துக்கு எதிராக மிக முக்கியமான ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்துவாராம். அந்த ஊடக சந்திப்பொன்றை நடத்தி சமன் எக்கநாயக்க பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாத்தையும் அவுட்டு விட போறாராம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஜெயிலுக்கு பார்க்க போறாக்களுக்கு தானே, பார்க்க போறாக்களுக்கு சொல்றாரு போறதுக்கு, இட்டுங்க இருங்க பிணையில வெளியில என்ன செய்யறேன் பாருங்க, இந்த மாலிமாவை ஆட்டி வைக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி ஏதாவது சொல்லி போறதுக்கு. அப்ப அந்த தகவல் இப்போ ஊடகங்கள்ல கசிஞ்சிட்டு வெளியில ஊடக சந்திப்பு நடத்த போறாராம் சமன் எக்கநாயக்க. எனவே எப்ப வாரார், என்ன கதைக்க போறார், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். ரணில் விக்ரமசிங்க இருக்காரு தானே, அவருடைய கட்சி அலுவலகத்தில் எப்படியும் ஜேஆர் ஜெயவர்தன் அவருடைய படம் சுவரில் தொங்கும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேஆர் ஜெயவர்தன் படத்தை கலட்டி அப்படியே தூக்கி குப்பைக்க போட்டுட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய படத்தை தூக்கி கொழுவி வச்சிருக்கார். என்ன சொன்னவர் என்று சொன்னால், அன்றைக்கே சொன்னவர், இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய காலம், நாங்கள் எல்லாம் டிஜிட்டல் உலகத்தில் வாழ்கிறோம், 2026ஆம் ஆண்டில் வாழ்கிறோம், அதால் எங்களோட கட்சியை ஸ்மார்ட் கட்சியாக மாற்றணும்னு சொல்லி சொன்னவர் இல்ல. அப்ப கட்சியை அப்படி மாத்திரத்துக்காக ஜேஆர் படத்தை கொழி வச்சிருந்தா வேலைக்காக அது சும்மா இப்ப பார்த்தாலும் ஜேஆர் படம் பண்ணி போட்டு அதை தூக்கி குப்பைக்க போட்டுட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய படத்தை தூக்கி கொழி வச்சுக்கார். எனவே போற போக்க பார்த்தா கட்சியை ஸ்மார்ட் கட்சியா மாத்துவரவெல்லாம் கிடக்குது. நான் அன்றைக்கு செய்தியில ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி ஒன்று வச்சவே இல்லை, ஸ்மார்ட் கட்சியாக மாற்றுறதுக்கு. அந்த நிகழ்ச்சி வைக்கக்குள்ள அந்த நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிச்சேன்னு சொன்னால், அந்த ஆடலும் பாடலும் என்ற ஒரு நிகழ்ச்சி வைப்பினு தான் கிராமப்புறங்களில் திருவிழாக்களில் ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஒன்றை வச்சு ஒரு குத்தாட்டம் ஒன்றை போட்டுட்டு தான் பிறகு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க. எனவே அவருடைய கட்சி எப்போ ஸ்மார்ட் கட்சியாக மாறப்போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த ஒரு கருத்துவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.